ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படி நாம் அமருவோமா? அப்படி இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவர் நிச்சயமாய் நல்ல தெய்வனாய் இருக்கிறார். நம்புறீங்களா? அவர் நல்ல தெய்வன் இல்லை? ஆமென். வெரி குட். எல்லாருமே சுகமாக இருக்கிறீங்க தானே? வெரி குட். என்னடா 1:30க்கு வந்துட்டு சுகமாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுக்கிட்டு அப்படின்றேன். இப்படி தான் ஒரு முறை சின்ன வயசில் தம்பி மாதிரி இருப்பேன். எங்கள் அப்பா எனக்கு ஒரு செல்லு, சின்ன செல்லு, நோக்கியா 1100 வாங்கி கொடுத்தாரு. மொபைல் வாங்கி கொடுத்தோன்னே, இப்போலாம் நமக்கு மொபைல் வந்தால் ஒரு பெரிய ஹாப்பி இல்லையா தங்கச்சி? உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே மொபைல் இருக்கும்ல, பைபிள் தான் இருக்காது, மொபைல் எல்லாத்தையும் இருக்கும். ஸோ வாங்கி கொடுத்தோன்னே அதை எடுத்து அந்த உற்சாகத்தில், அப்போ 10th படிக்கிறேன். அப்போது நைட்டு ஸ்டடி, பகல் ஸ்டடி இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது நைட்டு ஸ்டடியில் இருக்கும்போது அந்த ஃபோனை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஃபோனு கையில் இருக்குது, ஃபோனு என்ன செய்யணும்? அப்போது யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசணும் ஒரே ஆசை. நைட்டு இதே 1 மணிக்கு கேரளாவில் இருக்கிற எங்கள் மச்சானுக்கு கூப்பிட்டேன். அவர் திருமணமாகி 2 பிள்ளைய ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கூப்பிட்டு ஹலோ, அவர் 1 மணினோட பதறி அடித்து எடுத்துகிட்டு ஹலோ என்னப்பா 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 அப்படின்னா, என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா அப்படின்னு. இத்தனை 1:30க்கு ஃபோன் போட்டு நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா அப்படின்னு. அவர் அப்படியே அவ்வளோ கோவம் வந்துருச்சு போல, பாவம் மனுஷன். நல்லா இருக்கேன்டா, என்னடா வேணும்? இல்லை, அப்பா அன்னைக்கு காலையில் தான் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு, அதை யாருக்குடா ஃபோன் பண்ண நானும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், உங்கள் நம்பர் தான் சிக்குச்சு, அதான் சரி போட்டு கேட்போம் அப்படின்னு போட்டேன் மச்சான் அப்படின்னு. நல்லா இருப்பேன் சாமி, நான் நல்லா இருக்கேன். சரி ரைட். அக்கா எப்படி இருக்கு? அக்காவும் நல்லா தான் இருக்கு. இருக்காளா பக்கத்தில்? கொன்னே விட உனிய பேசுனேண்ணா அப்படின்ட்டு ஃபோனை என்ன செஞ்சாச்சு, வச்சாச்சு. எனக்கு ஒரே என்னடா ஃபோன் எடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் பேசிட்டு வச்சுட்டோமே, புது ஃபோனை எதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி 1:30க்கு வந்துக்கிட்டு நல்லா இருக்கியான்னு கேட்குறியே அப்படின்னு மனசில் திட்டுனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா தான் இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் அப்படியாக்கும், இருக்கிற இடம் அப்படியாக்கும். எப்பயுமே வந்தோடனே சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பது உண்டு. ஏன்னா அவருடைய சமூகத்தில் வந்தால் சந்தோஷம்தான். பாடு அனுபவிக்கிற நான் பாக்கியம் என்று கருத வேண்டும். அப்போது நம்ம எப்பயுமே எப்படி தான் இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேணும், சந்தோஷமாக, எப்பயுமே கவலைப்படக்கூடாது. இதை ஒரு முறை என்னுடைய தகப்பனா பிரசங்கம் பண்ணார். எப்பயுமே பாட அனுபவிக்கிறது பாக்கியம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். அப்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்க நல்லா உள்வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வாலிப வயசில் இருக்கும். இப்போயும் வாலிபம் தான், கொஞ்சம் வயிறு தான் கொஞ்சம் பெருசாகிடுச்சு கல்யாணம் ஆனதுனால. ஆமாம், விருந்துன்னு, அது சென்னை விருந்துறதுனால 24 படுத்தாலும் பிரியாணி, எந்திரிச்சாலும் பிரியாணி, இப்படியே போட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க. ஆமாம். ஸோ அப்போது இருக்கும்போது தகப்பனை இதை பேசுகிறார், பாட அனுபவிக்கிறதே பாக்கியம்னு கருதணும்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறார். நான் நல்லா உள்வாங்கிட்டேன். ஒரு முறை ஒரு சேட்டை பண்ணிட்டேன். அப்போ நல்லா கரும்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கள் அப்பா இனி அவ்வளோ ஆக்ரோஷமாக திட்டுறாரு, நான் பாட்டில் கரும்பு தின்னுக்கிட்டே இருக்கேன். ஏன்டா இவ்வளோ திட்டுறேன், உனக்கு என்னடா அப்படின்னு. நீங்கள் தானப்பா பாக்கியம்னு சொல்லியிருக்கீங்க, திட்டுங்க, நான் பாட்டில் கரும்பு சாப்பிட்றேன் அப்படின்னு. அவருக்கு அதுக்கு மேலே வந்துச்சு பாருங்கள் ஒரு கோபம். ஏண்டா டே, இன்னொரு வசனம் இருக்குது தெரியுமா, பிரம்பை கையாளதவன்ட்டு பிரம்பை தூக்குனாரு, ஓடிட்டேன் ஒரே ஓட்டம். ஸோ இப்படி சில நேரங்களிலே வசனங்கள் சில நேரங்களிலே நம்மளை இப்படி நடத்தி கொண்டு போகும். ஆனாலும் அந்த விவரம் வரும்போது அந்த வசனத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அது நிச்சயமாய் நம்முடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் அதனை நிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் கூப்பிட்டாங்க. நான் இங்கே ஆல்நைட் ப்ரேயர் அப்படின்னோடனே வேகமாக கிளம்பி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஆராதனை, ஒர்ஷிப்பு ஆராதனை. ஆமாம், அதுக்கு நல்லா பாட்டு பாட தெரியணும்ல. ஆமாம், பிளஸ்ஸிங்க்கு நல்லா தெரியும், நாம் எப்படி அப்படின்றது என்னை பற்றி நல்லா தெரியும். ஆமாம், பாட்டு பாடணும் எனக்கு ரொம்ப ஆசை தான். என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிற நீங்களாம் அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும், ஏமாற்றப்பட்டு போகிறீங்கள. அதனால நான்
கர்த்தருடைய கிருபையினால நல்லா பேச தெரியும். ஆமாம், என்ன ஆண்டவரே எல்லாரும் போகிற இடத்தெல்லாம் பாட்டு பாட சொல்கிறாங்க, நம்ம சின்ன பையனாக இருக்கேன்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி ஏன்டா கவலைப்படுறேன்னு நல்ல ஒரு பாடகியை கர்த்தர் எனக்கு மனைவியாக கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆமாம், நல்ல ஒரு பாடகி, பெருமைக்காக அல்ல. ஆமாம், என்னுடைய தகப்பனாரே பார்த்துட்டு பாட்டை பார்த்து தான் மயங்கி வந்து எனக்கு கட்டி வச்சிட்டாரு. ரெண்டாவது பார்த்தா ஆமாடா உண்மையாகவே மயக்கம் போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒரு பாட்டை கேட்போமா, ஒரு பாட்டு நம்ம பாட கேட்டு அப்படி தொடர்ந்து கர்த்தருடைய ஆராதனைக்குள்ள அப்படி நம்ம என்ன செய்வோம், கடந்து செல்லுவோம். என்னையா தூங்கிடக்கூடாது யாருமே, சரியா? இந்த பஸ்ஸில் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி தூங்குறா கேட்டகரியை உட்கார விட மாட்டான். டிரைவர் பக்கத்தில் தூங்குறால உட்கார விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன் என்னடே பஸ்ஸில் போகாத மாதிரியே பார்க்குறிய? டிரைவருக்கு தூக்கம் வந்துடும். ஆமாவா இல்லையா தங்கச்சி? என்னப்பா? சரி, இப்படி கேள்வி கேட்க மாட்டேன், என்ன முறைக்காது. டிரைவருக்கு தூக்கம் வந்துடும். அப்போ இப்போ நீ தூங்குன அப்படின்னா இங்கே யார் டிரைவரு? நானும் பேசாமல் இவனை படுத்து என்ன செஞ்சிட வேண்டிதான், தூங்கிற வேண்டிதான். தம்பி வேணா ஒரு போர்வை எடுத்து போட்டு வச்சுக்கிடுவார். ஆமாம், பாடினாராம், போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையான்னு பாடினாராம். வீட்டில் வேலை செய்கிறேன் வேலைக்காரன் பேர் போர்வையால், சாரி போவாஸான். அவன் பாடிக்கிட்டே இருக்கான். ஐயோ எங்கள் முதலாளி போவாஸ் போவாஸ் போர்வையால் மூடுமையான்னு சொல்கிறாருன்னு வந்து டப்புன்னு ஜோம் பண்ணிக்கிட்டு போர்வையால் ஒரே மூடிட்டான். இது மாதிரி சில நேரத்தில் வில்லங்கமான சூழ்நிலைகள் உண்டா, இருக்கட்டும். ஆமாம், நம்ம பாடுவோமா? கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதத்திலே 8வது வசனம் அப்படின்னு நினைக்கிறேன். 42வது சங்கீதம், அந்த ஒரு வசனத்தை பார்த்து அப்படி நாம் பாடி கர்த்தரை நாம் என்ன செய்வோம், மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. 42 8வது வசனத்தில் அழகாய் சொல்ல முடிகிறது. என்னையா பைபிள் இல்லையா? வெரி குட், சூப்பர். பைபிள் கொண்டு வரணும், பைபிளை தூக்கிட்டு வரணும், சரியா? பைபிள் வாங்கணும், சரிங்களா? வெரி குட். சங்கீதங்களின் புஸ்தகம் 42 8வது வசனம் ஒரு வாசிங்களேன். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்தில், எப்போ? பகற்காலத்தில், அதாவது பகல்ல கிருபையை என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். பகல்ல கிருபை இருக்கிறது. பகல்ல என்ன இருக்கிறது? கிருபை இருக்கிறது. நாம் புசிக்க, எழும்ப, நடக்க, போக, வர, உட்கார எல்லாவற்றிற்கும் கிருபை எல்லாவற்றிற்கும் கிருபை இருக்கிறது. தொடர்ந்து ராக்காலத்திலே, ராத்திரி அவரை பாடும் பாட்டு எங்க இருக்குது? வாயில் இருக்கிறது. எங்க இருக்கிறது? வாயில் இருக்கிறது. வாயில் இருக்கிறது. அவரை பாடுகிற பாட்டு எங்கே தான் இருக்குது? நம்முடைய மவுத்தில், நம்முடைய டங்கில் தான் இருக்குது. வாயை திறந்து என்ன செய்யணுமா? பாடணும். ஆண்டவர் எனக்கு பாடவே தெரியாத, கத்தவாது செய்யி. ஃபாதர் அப்படி தான் பாடினாராம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடிக்கிட்டு இருக்கும்போது அவரை எட்டி உதச்சி தள்ளிட்டாங்களே, சும்மா கழுத மாதிரி கத்திக்கிட்டே கிடக்க போ அப்படின்னு தள்ளிட்டாங்களாம். தள்ளுனாலும் கூட அவர் பாட்டை நிப்பாட்டவே இல்லை. என்னென்ன சொல்கிறது? அவர் தள்ளுனாலும் கூட பாட்டை நிப்பாட்டவே இல்லை. என் உதட்டில் பாட்டு இருக்கியா, அதை பாடக்கூடாதுன்னு சொல்கிறக்கு நீ யார்? நான் ஆண்டவரை பாடுவேன். பாடிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு உலகம் முழுதும் அவர் பாட பயணிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்களை அப்படி மாற்றுவார். முழுதும் பாடுவோம், காலையிலே கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். பகற்காலத்தில் அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். ஒரு பாடலை பாட கேட்போம். நன்றி. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். அவர் துதிக்கு பாத்திரர். ஆமென், ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே
நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கருந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கருந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்கதான் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், அடியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், அடியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கேண்டதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் உங்களிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்பே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்பே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் நன்றியால் பொங்க வேண்டும். நம்முடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? நன்றியால் பொங்க வேண்டும். நன்றியால் பொங்கி நிறைந்து காணப்படுகிற உள்ளம் நமக்குள்ள என்ன செய்யணும்? காணப்படணும். அழகா எஸ்ரா சொல்லுகிறான், அவருக்கு உதவி செய்யக்கூடிய சில இருதயங்கள் எழும்ப வேண்டும். அது எப்படி அழகாய் பார்க்க முடிகிறது? குறிப்பிட்ட சில நாட்களிலே வேதத்தை தியானிக்கும் பொழுது எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் அந்த கடைசி வசனம், திருப்ப வேண்டாம் பாருங்க,
பின்பு ராஜாவின் சன்னதுகளை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் எப்படி இருந்தார்கள்? உதவியாயிருந்தார்கள் என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. இப்படிதான் ஒரு முறை ஒரு தம்பிட்ட சொன்னேன், 12 மணி நேரம் தொடர் துதி ஆராதனை நடக்குதுடா, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவன் உடனே சொன்னான், நடத்துனா நீங்கள் நடத்துங்க, நீங்கள் வாட்டில் பாடுங்க, நீங்கள் வாட்டில் ஆராதிங்க, கையை தூக்குங்க, காலை தூக்குங்க, நீங்கள் வாட்டில் போடுங்க, உங்களுக்கு கீபோர்டு வாசிக்க ஒருத்தரப்பா நீங்கள் வாட்டில் பாடுங்க, என்ன ஏனே கூப்பிட்றீங்க, நான் வேலை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி. டேய், ஆராதிக்க ஒருமனப்படுவோம் வாடா அப்படின்னா, இல்லைண்ணே நீங்கள் வேற என்னண்ணே, நடுராத்திரி கூப்பிட்டுக்கிட்டு 12 மணி நேரம் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அந்த பாடலை பிடிச்சவங்களுக்கு தான் தெரியும். நான் போய் கேட்டேன் பிரேக் டயத்தில், என்னப்பா எப்படி இருக்குது, எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. பாட்டு நமக்கு பிடிச்சதில்ல, அது வாட்டில் போய்கிட்டே இருக்கு, இது சூப்பராக இருக்குல்ல இந்த அனுபவம், ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இருந்தாலும் கூட பகல் 5 மணி ஆனாலும் கூட சலிக்காத, அவ்வளோ இனிமையாக போகுது அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ பாருங்க, கர்த்தருடைய அந்த ஆராதனை ஆராதிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஆலயத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம்? உதவி செய்கிறவர்களாக இருந்தார்களாம். ஆராதிக்கிறவர்களோடு ஆராதனை, ஜெபிக்கிறவர்களோடு சேர்ந்து ஜெபி, இல்லை தியானிக்கிறவர்களோடு சேர்ந்து தியானிக்கும்படியாக, இப்படித்தான் அந்த இடத்துல ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்வதற்காக அந்த இடத்துல வந்திருக்கிறோம். உதவி செய்கிற மனப்பாங்கு நமக்குள்ள என்ன செய்யணும்? ஓங்கி வளர்ந்திருக்க வேண்டும். ஆராதிக்கும் பொழுது சில சர்ச்சில் இருப்பான் தெரியுமா, நம்ம கத்தி கத்தி ஆராதிச்சுக்கிட்டு அவன் கையை கட்டி நினைப்பான், என்னமோ இன்டர்வியூ எடுக்க வந்த மாதிரி, நம்மளை ஏதோ இன்டர்வியூ எடுக்கிற மாசு மாதிரி நினச்சிக்கிறோம். டேய், நான் இன்டர்வியூ எடுக்கிறவன் கிடையாது, நான் உன்னை தேவனுக்கு நித்தியத்துக்குள்ளே நடத்துகிறவன், ஆமாவா இல்லையா? ஸோ நம்முடைய நினைவுகள் தேவனேன்னு சொல்லி நோக்கி பார்க்க வேண்டும், அப்பான்னு சொல்லி நோக்கி என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அழகாய் சொல்லியிருக்கிறது அல்லவா வசனங்கள். அந்த வசனங்களை நினைவு கூர்ந்து நம் தேவனிடத்தில் சில ஆராதனைகள், ஹல்லேலூயா, அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து, ஓ நன்றி, ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ, தேங்க்யூ, தி ஹோலி ஸ்பிரிட், தி ஹோலி ஸ்பிரிட். ராக்காலத்தில் அவரை பாடுகிற பாடல் நமக்குள்ளே, அந்த பாடலினுடைய துணி நமக்குள்ளே வரட்டும். நம்முடைய நாவிலே ஒரு முழக்கங்கள் உண்டாகட்டும். நம்முடைய நாவு அறிக்கை செய்கிறதை கர்த்தர் நம்மளுக்கு கட்டளையிடுகிறாரா? நாம் ஆசீர்வதிக்கிறதை தெய்வம் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு மகத்துவமாய் சொல்லியிருக்கிறார். ஓ நன்றி, ஹல்லேலூயா. ஷாதாரதாலரதாலரவா ஓரி மௌனியாங்கரா சந்துராதாலரவா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வாயை திறந்து அப்படியே அந்நிய பாஷையில மாத்திரம் பேசுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல வருகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் வருகிறது. எல்லாருமே ஒரு அந்நிய பாஷையில தேவனோடு கூட பேசலாமே. ரீமானரா சந்துராதாலரவா ரீபௌடியாங்கரா ஷியாங்கரா ரீபௌடாலராரியாந்தரவா ஓரி பாபா பாபா ஸ்ரீபாலரதாலரவா ஓரியாக்கரா சங்கரா துராதாலரவா திவ்யானரவை சந்தரேரியாலரே ரீபரா ஷாரதாலரவா ரீதாலரகதனரவ சிவனரதாலரவா ஓரி பௌடரா துரானரதாலரவா ஓரி சக்கரா ஓரி பௌடரா ஓரி மாமா துரா மனரதாலரவா. பேசி பாருங்களேன், கூட சேர்ந்து அந்நிய பாஷையில பேசும் பொழுது உங்களுக்கே தெரியாத ஒரு உற்சாகம் ஊட்டுகிற ஒரு உன்னத வல்லமை பரத்திலிருந்து இறங்கி அது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நம்மளை நோக்கி வருகிறதை நீ உணர முடியும். ஓ ரீமானரதாலரா ஓரி சகரா ஓரி பௌடரா ரீமௌனியாங்கராரியாலரா இஷத்துராதாலரவா ஓரி ஆஷரே ஓரி ஆக்கராராலரதா
ஓரி மனரதா ரிவாலரோ சக்கரா ஓரி பௌடரா தியாங்கராரதலரவா இயேசுவே. Oh, we praise you, Father. We adore you, Lord. Oh, we honor you, Lord. We worship you, Lord. Oh, thank you, Father. Oh, நன்றி இயேசுவே. நீர் நிறைந்திருக்கிறவர், நீர் என்றும் நிறைந்திருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், எங்களுடைய உள்ளங்களை புதுப்பிக்கிறவர், எங்களுக்குள்ளே பாய்ந்து சொல்லக்கூடிய ஒரு வல்லமையை இயேசுவே எங்களுக்குள்ளே ஜனிப்பிக்கிறவரே. We thank you. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. நெவர் அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தே. சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு. ஓ எஸ், ஹalleluya. அஞ்சிட மாட்டேன். எங்க கூடப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். இன்னொரு முறை சொல்லலாமா? கேடகம் நீ, மகிமையும் நீ, பெற்ற சிறந்த ஒரலரதனரா. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வே. சொல்லுங்க, அஞ்சிட மாட்டேன். Oh Lord, we never feel any kind of fear, Father. Oh yes, பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, ஆமென். பயமில்லையே, 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 இயேசுவே. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. இப்போ கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வே. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கீதமும் மாணி, என் ரட்சிப்பும் மாணி, என் ஜீவனின் பலனானவரே. என் ஹalleluya. ஓ விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வே. எங்க விளக்கை உன்னை கர்த்தர் நிச்சயம் பிரகாசிக்க பண்ணுவார். ஹalleluya. ஆமென். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. சத்தமா கையை தட்டி தம்பி, உன் காது கேட்கிற மாதிரி கையை தட்டி நம்ம முடிக்க போறோம். முடிவு நேரம் வந்துருச்சு. ஓ ஆமென். கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வே. அஞ்சிட மாட்டேன், அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வே. எனக்கு பயம்
பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே பயமில்லையே ஓ ஜீசஸ் இருப்பதனால் எங்க நல்லமை பண்ணி என் முன் செல்கின்றேன் பசுமையாக நடத்திடுவே எத்தனை மகிமை ஓ ஜீசஸ் ஆமே பசுமையாக நடத்திடுவே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்தே நம்புறீங்களா இன்னொரு முறை சொல்லலாமா நல்லமை பண்ணி எங்க முன் செல்கின்றே பசுமையாக நடத்திடுவே ஓ எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்தே ஆமாவா உண்மையா எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்தே போய் போ கேடகம் நீ ஓஹோ மகிமையும் நீ ராமா எதற்கும் பயமில்லை என்னோடு இருப்பதனால் கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தே அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்ய சொல்லுங்க அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தே அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தே எனக்கு பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் இருக்கிறாரா மகனே தேவன் உனக்கு ஆதரவாய் இருக்கிறாரா இயேசு உங்கள் கூட இருக்கிறாரா இயேசு உனக்கு பக்கபலமாய் இருக்கிறாரா ஊழியத்திலே வாழ்க்கை பயணத்திலே வாழ்க்கை பிரயாணத்திலே என் இயேசு உன்னோடு ஆதரவாய் இருக்கிறாரா கொஞ்சம் யோசித்து பார்த்து அவருக்கு நன்றி பலி செலுத்துகிற இருதயத்தோடு ஓ ரீமானா ராசத்தராதலரபா ஓ இயேசுவே இருப்பதனா எங்க நல்லமை பண்ணி எங்க முன் செல்கின்றே பசுமையாக நடத்திடுவே எத்தனை இனிமை பாருங்க ஆமா நீங்க அழகா பாடுறீங்க ஓ சூப்பரா பாடுறீங்க அப்படியே உற்சாகமா பாடுங்க ஆமே நல்லமை பண்ணி எங்க முன் செல்கின்றே மகிமையாக நடத்திடுவே முன்னே நிறைய செய்து எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து ஹalleluya கேடகம் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வே என்கிற மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்தே என் கீதமும் ஆணி என் ரட்சிப்பும் ஆணி எங்க ஜீவனின் பலனானவரே அவர்தான் நம்முடைய பலன் அவர்தான் நம்முடைய கீதம் அவர்தான் நம்முடைய கோட்டை அவர்தான் நம்முடைய அனுகூலமானவர் அவர்தான் நம்மளை தாங்கி சுமக்கிறவர் அவர்தான் நம்மளை பலப்படுத்துகிற இயேசு அவர்தான் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறவர் அவர்தான் உங்கள் கூக்குரலை கேட்கிறவர் அவர்தான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறவர் அந்த அபிஷேகத்துக்கு ஒத்த வியாக்கியானத்தை கொடுப்பவர் அவர்தான் அதனுடைய பதிலை நிறைவேற்றுகிறவர் அவர்தான் அவர்தான் உன்னோடு இருந்து சகல காரியங்களையும் செய்து முடிக்கிறவர் அவர் இல்லாமல் ஒன்றுமில்லை அவரே நம்முடைய கர்த்தர் அவரே நம்மளை சுமக்கிறவர் அவர் நம்மளை ஆற்றுகிறவர் அவர் நம்மளை தேற்றுகிறவர் அவரே அல்லாமல் ஒன்றுமில்லை அவர் அல்லாமல் நம்மளால் நிற்க கூடாது அவருடைய கிருபை இல்லாமல் அவருடைய மகிமை இல்லாமல் அவருடைய பிரசன்னம் இல்லாமல் அவருடைய இரக்கம் இல்லாமல் நம்ம
சௌகரியமாய் வைக்கக்கூடிய நாட்கள் வருகிறது. உன் பாதத்தை அழகுள்ளதாய் பார்க்கக்கூடிய நாட்கள் வருகிறது. உன் பாதம் படுகிற இடங்கள் எல்லாம் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்படியே ரெண்டு கையை தூக்கி இயேசுவை நோக்கி பார்த்து, இந்த கையை தொடுங்க ஆண்டவரே, இந்த கையை தொடுவீராக, இதை பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகிமை பொருந்தின அபிஷேகம் எல்லாம் பாய்ந்து வருவதாக. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஆளுகை, ஒரு புதிய கிருபை வந்து இறங்குவதாக. இயேசுவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர். ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு கிருபை, ஒரு மகத்துவம் இந்த ராத்திரி நேரம் அவரை பாடுகிற பாட்டு என் நாவிலே இருப்பதாக. அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய ஆளுகை நம்ம ஒவ்வொருவர் மேலுமாய் அவருடைய மகிமை பொருந்திய அபிஷேகம் இதோ கடந்து வருகிறது. கர்த்தர் நம்மளை பெரிய ஜாதியாக்கி அவர் அழகு பார்க்கிற நாட்கள் இதோ விரைந்து வருகிறது. இயேசுவே, நீர் பெரியவர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி உன் எதிரிகளின் முன்னே கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை நிச்சயம் ஆயத்தப்படுத்துவார். அது தாவீதுக்கு மாத்திரமா? ஏன் இந்த ரெனால்டுக்கு முடியாதா? ஏன் ஊழியக்காரனுக்கு முடியாதா? ஏன் அவருக்கு முன்பதாக ஆராதிக்கிற உனக்கு முடியாதா? கர்த்தர் நிச்சயம் செய்வார். உன் எதிரிகளுக்கு முன்பதாகவே உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் ஆசீர்வாதத்தை. The receiver, the fire, hallelujah. இயேசுவே, கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன். Yes, hallelujah. ஓரிமானரா, ஓ சிவாலரா. கேடகம் நீ, மகிமையும் நீ, அஞ்சிட மாட்டேன். என்னோட நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி. கேடகம் நீ, நீங்களாப்பா. மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. எதற்குமே நான் எதற்கும் பயப்படேன் ஆண்டவரே, எதற்கும் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. அஞ்சிட மாட்டேன். என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வி. பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. எதை குறித்தும் பயமில்லை. உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அது இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன்.
சிறந்து கைமாறு நீ, அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்து கைமாறு நீ. எதற்குமே அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தி. என் நல்லமை பண்ணி எங்க முன் செல்கின்றே, பசுமையாக நடத்திடுவேன். சொல்ல சொல்ல அந்த நல்ல மேய்ப்பனை அறிக்கை பண்ண ஒரு பெரிய சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து சொல்லுகிறது. அந்த நல்ல மேய்ப்பனை சொல்ல சொல்ல, ஆண்டவரே நீ நல்ல மேய்ப்பன், ஆண்டவரே நீ நல்ல மேய்ப்பன், ஆண்டவரே கையை தட்டணும்னா கையை தட்டிரு, துள்ளி குதிக்கணும்னா துள்ளி குதிச்சிரு, எந்திரிச்சு நிக்கணும்னா எந்திரிச்சு நின்னடு. கர்த்தருடைய சமூகத்துல தேவனை நீ எப்படி ஆராதிக்கணும் நீ நினைக்கிறையோ அப்படி ஆராதிக்கணும். ஓ ரீமா நாராதாரவா, பிறர் சொல்றதுக்காக கிடையாது, பிறர் உன்னை சொல்றதுக்காக கிடையாது. இயேசுவை நான் எப்படி ஆராதிக்கணும் நினைக்கிறனோ அப்படி ஆராதிக்கணும். ஓ ரீமா நாரா சேரியா தரமா, ரீமா நாராதாரவா, ஓ ரீமா சிக்கராதுலரா, ஓ ரீமௌனி அக்கரா, ரீமௌடரா சபரபரபரபரதரவா. இயேசு ராஜா நீ பெரியவர். ஓ சாதுராதாரவா, ஓ ரீமா நாராதாரா, சி பௌடியா கராதுராதாரவா, ராபா சங்கராதாராதாரவா. கரங்களை ஓங்கி அடிச்சு ஒரு நன்றி. ராபா ராதாலரனரதலரவா, ரீபா சௌரியங்கராதாலரவா. காக்கிறவர் ஆண்டவரை பலப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர் ஷாமரியாங்கராதாலரவா. அப்படி அபிஷேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோய தாங்க முடியாது, அதை நம்மளால நிறுத்தவே முடியாது, நிறுத்தவே முடியாது. அழகா ஒரு ஊழியக்கால சொல்லுவாரு, அவருடைய பிரச்சனை வந்துச்சுன்னா நேரம் போய்கிட்டே தான் இருக்கும், நம்மளா நேரத்தை பார்த்து நிறுத்திக்கிட்டா தான் உண்டு. அவருடைய பிரச்சனத்துக்கு அளவு இல்லை, ஈடு இல்லை, இணை இல்லை, நேரமே இல்லைங்க. அவருடைய பிரச்சனத்துக்குள்ள போயிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறதா, அது மகத்துவம் உள்ள பிரச்சனம், மகத்துவம் உள்ள பிரச்சனம். ஒரு முறை இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற எம்ஜி ராமச்சந்திரன் போய் டிஜிஎஸ் தினகரனை பார்க்க போயிருக்கிறாரு. பார்க்க போகும்போது அங்க ஸ்டெல்லா தினகரன் அம்மா தான் இருந்திருக்கிறாங்க. அம்மா ஐயாவை பார்க்கணும், சட்டமன்றத்தில் ஒரு ஆலோசனை நிறைவேற்றப்படணும், ஐயாட்ட அதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போலான்னு வந்தம்மா. அம்மா சொல்றாங்க, ஐயா ஜெபத்துக்கு போயிட்டாரு, ஐயா வெளியே வரவு சொல்றேன், எப்பமா ஐயா வருவாருன்னு சொன்னா நான் சொல்லுவேன். அதுக்கு அம்மா ஸ்டெல்லா தினகரன் அம்மா சொல்றாங்க, அவர் உள்ள போய் 15 நாள் ஆச்சு, அவர் எப்போ வருவாருன்னு தெரியல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய பிரசன்னத்துக்கு உள்ள போயிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை அப்படியே எடுத்து ஆழத்துக்குள்ள கொண்டு போய் அப்படியே நிரப்பி வந்து அவரு விடுறதில்லை. நம்மளா மாம்சத்துல சில காரியங்களுக்காக எழுந்து போகிறது தான் உண்டு. அந்த பிரசனம் ஒரு நாளும் வற்றி போவதும் இல்லை, குன்றி போவதும் இல்லை, குறைந்து போவதும் இல்லை. அது நிழல் போன்றது, சிறகுகளின் நிழல் போன்றது. ஓ Jesus, hallelujah. சிறகுகளின் நிழல் தனிலே நான் தங்கி இளைப்பாறுவேன். ஆண்டவரே, நீ துணையாய் இருப்பதனால் நான் நம்பி இளைப்பாறுவே. உண்மையா ஒன்று சொல்றீங்களா? இவன் எப்படி பாடுறான்னு பார்த்துருவோம், இவன் ஒர்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்து இல்லைங்க. இங்க நாங்க ஒர்ஷிப் பண்றதுனால நாங்கள் அல்ல, தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் ஒருமனமாய் இணைந்திருக்கிறோம். அப்படி சேர்ந்து அவருடைய நிழல்ல இருந்தா எப்படி இருக்கும்? பயங்கரமான மழை, ஒரு இடத்துல நிழற்கொடைய பார்த்தா, ஒரு மறைவிடத்தை பார்த்தா
எப்படி போய் நின்று நம்மளை பார்த்து கொள்ளுவோமோ அந்த உணர்வோடு கூட இந்த ஓநாய்கள் நிறைந்திருக்கிற, உபத்திரவங்கள் நிறைந்திருக்கிற, அவமானங்கள் நிறைந்திருக்கிற, சஞ்சலங்கள் நிறைந்திருக்கிற இந்த வாழ்க்கை ஓட்டத்திலே நமக்கு ஒரு சிறகு நிழல் வருதுன்னா எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ மகிழ்ச்சி. அந்த அனுபவத்தோடு அப்படியே வாயில ஒரு பொன் சிரிப்போடு என் இயேசுவை பார்த்து அந்த அன்பை ருசிக்கிறவர்களைப் போல அப்படியே சொல்லலாமா? சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இலை பாருவே. ஆண்டவரே, நீ துணையாய் இருப்பதனால் நான் இன்றும் இலை பாருவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இலை பாருவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இலை பாருவே. ரெண்டு கையை தூக்கி மறைவிடமே ஆராதனை. எஸ் ஜீசஸ், உம்முடைய பிரசன்னத்திற்கு அளவில்லை ஆண்டவரே, எங்களை நிறைக்கிறது. ஆராதனை அது புகலிடம். ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. எங்களை ஆதரிக்கிறவரே, ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வள பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. ஓ சதரதலரவா, பக்கத்தில் 1000 பேர் உங்களை காத்தாரா? உங்களை உண்மையாவே அப்படி காத்து வர்றாரா? இனியும் காக்க போறாரு. சந்தோஷமா சொல்லுங்களேன். வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. சொல்லி முடிக்கலாம். 2 கையை தூக்கி மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஜீசஸ் ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே, எங்க மறைவிடம் பா, நீங்க தான் எங்க உறைவிடம் டாடி. உமக்கு ஆராதனை. அடைக்கலமே சரதலரவா ரீமனரதனரதலரவா ரீ பௌடர சக்கரதலரவா. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு, உமக்கு தான் ஆராதனை
என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. கைகளை தட்டி ரணரதனரனரா